மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 49. போனில் ஜெயலட்சுமி மகன் மனோரஞ்சனிடம் பேசிக் கொண்டிருந்ததை மிகவும் சுவாரஸ்யமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த பாட்டி இறுதியாக அவர் மகனிடம் சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். நெஞ்சை பிடித்துக் கொள்ளாத குறை. அதே அதிர்ச்சியோடு அவர் ரஞ்சனை பார்க்க அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான் அவன். தாயிடம் பேசிவிட்டு போனை அணைத்து ஓரமாக வைத்தான் மனோரஞ்சன். என்னையா இப்படி சொல்றா என்று கலக்கமாக கேட்டார் தங்கம்மாள். ஒரு 4-5 வருஷமாவே வீட்டில் என் கல்யாண பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு பாட்டி. புரோக்கர்ஸ் வர்றதும் போறதும், ஜாதகம் பார்க்கறதும், பொண்ணு பார்க்கறதுமா, எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா ஏனோ எனக்கு பொண்ணு அமையவே இல்லை. அப்பதான் அம்மா ஒரு ஜோசியரை பார்க்க போனாங்க. அந்த ஜோசியர் சொல்ல போய் தான் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். ஜோசியர் சொன்னபடியே எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். கல்யாணம் என்ன, குழந்தையே பிறந்தாச்சு. ஆனா அது தெரியாம அம்மா தான் இன்னும் எனக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. எனக்கும் மஞ்சுக்கும் இடையில சண்டை வந்தப்போ கூட நான் அவளை கைவிட தயாரா இல்லை. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். அப்போ அவள் ஓகே சொல்லியிருந்தா, எங்க அம்மா அப்பா சம்மதிக்கலைன்னா கூட நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தேன். ஆனா அவ தான் என் மேல உள்ள கோவத்துல என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்லிட்டு போனான். என்ன பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு எப்படி நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியும்? அதனால நானும் வாயை முடிக்கிட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ள எனக்கு எந்த பொண்ணுமே அமையக்கூடாதுன்னு தினமும் நம்ம சாமியை வேண்டிக்குவேன். ஆனா பாட்டி, எனக்கு தான் மஞ்சுவை விடவே கூடாதுன்னு இருக்கு. அவ என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கிறதா இல்ல. உங்க அம்மா பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு என்கிட்டயே கூலா சொல்றா. அப்படியா? எப்ப சொன்னா என்று பாட்டி கேட்க, நேற்று இரவு நடந்த கதையை பாட்டியிடம் விவரித்தான் மனோரஞ்சன். கவனமாக அவன் சொன்னதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருந்த பாட்டி பிறகு, அவளுக்கு உன் மேல ஆசை அக்கறையெல்லாம் இருக்கியா? சீம சிரிக்கி. ஆனா எதுக்காகவோ அதை மறைக்கிறா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ, அந்த இழவுதான் என்னன்னு 1000 தடவை கேட்டுட்டேன் பாட்டி. வாயை திறந்து சொன்னாதானே. கேட்ட உடனே தலையை குனிஞ்சுக்கிறா. சரி சரி, இப்பதானே கொஞ்சம் இழகி வர ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்சம் விட்டு பிடிப்போம். பாட்டி, இவளை சரி கட்டி கூட கூட்டிட்டு போறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. அம்மா வேற அங்க ரொம்ப சீரியஸா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்திருக்கிற சம்பந்தம் ஸ்வேதாவோட பெரிய மாமனாருக்கு சொந்தக்காரங்களாம். ஜாதகம் பொருந்தி இருக்கு. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நல்ல குடும்பம்னு அம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு வேற எனக்கு ஒரே திகிலா இருக்குது பாட்டி. வீட்டுக்கு போனா வா பொண்ணு பார்க்க போகலான்னு கூப்பிடுவாங்களோன்னு பயந்து வீட்டுக்கு போகாமலே இருக்கேன். இவ என்னன்னா எதையுமே புரிஞ்சுக்காம அவளை கட்டிக்கோ இவளை கட்டிக்கோன்னு எனக்கு ஐடியா கொடுக்குறா. வெக்கத்தை விட்டு நான் உனக்கு வேண்டாமான்னு பச்சையாவே கேட்டுட்டேன் பாட்டி. வேண்டாமா, அவளுக்கு என் மேல எந்த ஆசையும் இல்லையாம். பொய்யி பேராண்டி, பொய்யி. அவ பேசுறது பூராவும் பொய்யி. ராசா கணக்கா இருக்கிற உன்னைய போய் வேண்டான்னு சொல்லியிருக்காளே செத்த மோதி. தாய்க்கவரையோட திமிரு இவளுக்கும் இல்லாமல இருக்கும்னு நினைக்கிற? அந்த திமிரும் தெனாவட்டும் அகம்பாவமும் கொஞ்சமாவது இருக்கத்தானே செய்யும். மனசு கேட்காமல் தங்கம்மாள் பொறுமை. நீங்க வருத்தப்படாதீங்க பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுத்து பார்க்கலாம் என்றவன் போனை எடுத்து மணியை பார்த்துவிட்டு, டைம் ஆகுது பாட்டி, நான் கிளம்புறேன். 10 மணிக்கு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. இடியாப்பம் செய்ய போறேன் பேராண்டி, சாப்பிட்டு போ. நீங்க ஏன் பாட்டி தனியா கஷ்டப்படுறீங்க? ஜீவா வந்ததுக்கப்புறம் அதையெல்லாம் பாருங்க. நான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு ஆர்டர் பண்றேன், வீட்டுக்கு வரும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்யா. அவன் எப்படி செஞ்சிருப்பானோ என்னமோ. கடையில் வாங்குற சாப்பாடெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி சுத்தபத்தமாக இருக்காது. வேண்டாம், எல்லாமே ரெடியாக தான் இருக்கு. நீ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் செஞ்சு வச்சிருவேன். கஷ்டத்தை பார்த்தா ருசியாக சாப்பிட முடியாது என்று சொல்லிவிட்டு பாட்டி சமையலறைக்குள் போக குளிக்கப் போனான் மனோரஞ்சன். குளித்துவிட்டு வந்து கண்ணாடியின் முன் நின்று தயாராகி கொண்டிருந்தான் மனோரஞ்சன். இளம் காக்கி கலர் பேண்ட்டும் கரு நீல நிற சைனீஸ் காலர் வைத்த முழுக்கை சட்டையும் அணிந்து கொண்டு நின்றவன் தலையில் ஜெல்லை தடவியபடி வாரிக்கொண்டிருந்தான். குளிக்கும்போது போட்டுக்கொண்ட சோப்பு, ஷாம்பு, அப்புறம் அதன் பிறகு உடல் முழுவதும் தடவிக்கொண்ட பாடி லோஷன், உடை அணிந்த பிறகு உடையில் தெளித்து கொண்ட பாடி ஸ்ப்ரேயின் மனம் எல்லாம் சேர்ந்து கட்டிலில் அமர்ந்து குழந்தைக்கு பசியாற்றிக் கொண்டிருந்த மஞ்சரியின் மூக்கை துளைத்தது. ஷபா, ஆஸ்பத்திரிக்கு போய் ஆபரேஷன் தானே பண்ண போறான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு மினுக்கு வேண்டி கிடக்கு? மனதிற்குள் செல்லம்மாய் அழுத்து கொண்டவள் பிள்ளையை அணைத்து பிடித்தபடியே கண்ணால் அவனை சைட்டடிக்கவும் தவறவில்லை. வேலை வேலையாக இருந்தாலும் அவள் தன்னை கவனிப்பதை மனோரஞ்சனும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. காட்டிக்கொண்டால் பிறகு பார்க்க மாட்டாளே.
அவன் ரெடியாகி முடிக்கவும் குழந்தை பால் குடித்து முடிப்பதற்கும் சரியாக இருக்க குழந்தையை மடியில் கிடத்திக் கொண்டு உடையை சரி செய்து கொண்டிருந்தாள் மஞ்சரி. பிள்ளைக்காக இரு கைகளையும் நீட்டினான் மனோரஞ்சன். அவனிடம் குழந்தையை தூக்கி கொடுத்தாள். வெட் டிஷ்யூவை எடுத்து பிள்ளையின் வாயை துடைத்து பிறகு முகமெல்லாம் துடைத்து தலையை கைகளாலேயே கோதி சரி செய்து முத்தமிட்டு, பாட்டியை பார்க்க போலாமா என்று கேட்டான் மனோரஞ்சன். விழுக்கன்னு நிமிர்ந்தாள் மஞ்சரி. உங்க அம்மாக்கு தான் மாமியாரை பார்க்க ஆசை இல்லை, உனக்கு பாட்டியை பார்க்க ஆசை இருக்குதானே, வா போலாம், அவங்க உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க என்று குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன். ம் போனாதான் தெரியும் என்று மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டாள் மஞ்சரி. சிறிது நேரம் குழந்தையை கையிலேயே வைத்து கொஞ்சிவிட்டு மஞ்சரியிடம் கொடுத்தான். கொடுக்கும்போது குனிந்து அவள் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டு, வேண்டாம் வேண்டான்னு சொல்றது, ஆனா விட்டா அப்படியே பிச்சு திங்கிற மாதிரி பார்க்கறது. நீ என்ன சைட் அடிச்சத நானும் கவனிச்சேன். இப்போ உன்னை கவனிக்க எனக்கு டைம் இல்லை, நைட்டு வந்து கவனிக்கிறேன், ரெடியாரு என்று சொல்லிவிட்டு ஒற்றை கண்ணடித்து விட்டு மனோரஞ்சன் வெளியே செல்ல திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் மஞ்சரி. பாவி பய, பார்க்கலன்னு நினைச்சோமே, பார்த்துருக்கான். ஐயோ, நைட்ல வந்து வேற கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறானே. கடவுளே, நைட் ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் வந்து அவன் ஆஸ்பத்திரியிலே இருக்கட்டும், விடிஞ்சு வீட்டுக்கு வந்தா போதும். கடவுளை வேண்டிக் கொண்டே மடியில் கிடந்த மகனை தூக்கி தோளில் போட சற்று முன் அவளை குனிந்து முத்தமிட்ட மனோரஞ்சன் மீது வீசிய அதே வாசம் இப்போது குழந்தையின் மீதும் வந்தது. கொஞ்சம் விட்டா ஸ்ப்ரேலேயே குளிப்பான் போல இருக்கு எண்ணிக்கொண்டவள் அந்த வாசத்தை முகர்ந்து சுவாசித்து ரசிக்கவும் தவறவில்லை. அத்தியாயம் 50. அப்படியே இன்றும் தூங்காமல் விளையாடிக் கொண்டிருக்க மஞ்சரி அவனை தோளில் போட்டு தட்டிக்கொண்டே எழுந்து ஹாலுக்கு வந்தாள். டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன். கொள்ளுப்பேரனை கண்ட தங்கம்மாள் ஓடி வந்து அவனை கைகளில் வாங்கிக் கொண்டு, நீ போய் பேரப்பிள்ளைக்கு பரிமாறு என்று சொல்ல, ஏன் அவருக்கு கையில்லையா, எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாரோ என்று பற்களை கடித்துக்கொண்டு முணுமுணுத்தாள் மஞ்சரி. எதிர்த்து எதிர்த்து பேசுன வாய உடைச்சு போடுவேன். அவனுக்கு சாப்பாடு போட்டு கவனிக்கிறத விட வேற என்ன வேலை மயிர் உனக்கு இருக்கு, போ என்று பாட்டி துரத்திவிட முறைத்து கொண்டே அவன் பக்கத்தில் போய் நின்றாள் மஞ்சரி. இடியாப்பத்தை உதிர்த்து போட்டு தேங்காய் துருவலும் சீனியும் கலந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் மனோரஞ்சன். பாட்டி இடியாப்பத்துக்கு கறி குழம்பு தானே வைக்கிறேன்னு சொன்னாங்க, இவன் என்ன தேங்காய் சீனி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான்? ஒருவேளை கறி பிடிக்காதோ, இல்ல பாட்டி குழம்பு வைக்கலையா? அவளின் எண்ண ஓட்டத்தை படித்து கொண்டது போல, கறி குழம்பு தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் தேங்காய் சீனி போட்டு சாப்பிட்டு அப்புறமா கடைசியாக தான் நான் கறி குழம்பு வச்சு சாப்பிடுவேன். இடியாப்பமும் கறி குழம்பு சாப்பிடாதவன் எல்லாம் மனுஷனா என்று மனோரஞ்சன் சொல்ல கேட்டதும் திக்கென்றாயிற்று மஞ்சரிக்கு. அடப்பாவி, முகத்தை பார்த்து படிக்கிறான்னா கூட பரவாயில்ல, இது என்ன, நான் ஏதாவது மனசுல நினைச்சா அதை கூட கண்டுபிடிச்சிடறான். இதுக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் படிச்சிருப்பானோ? என்ன வெறும் சர்ஜன்னு மட்டுமா நினைச்ச? நான் சைக்காலஜியும் படிச்சிருக்கேன். உன் முகத்தை பார்த்து நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லுவேன். நீ மனசுல நினைக்கிறது கூட என்னால கரெக்டா சொல்ல முடியும். இதோ இப்ப சொன்னனே அது மாதிரி என்று சொல்லி மஞ்சரியை அதிர வைத்துவிட்டு பிறகு, இப்படியே மூஞ்ச பார்த்துட்டு இருந்தா கறி குழம்பு வந்து தன்னால என் தட்டில் உட்காருமா? எடுத்து ஊத்துதாயி, எனக்கு டைம் ஆகுது என்று மனோரஞ்சன் சொல்ல திகைப்பு விலகாமலேயே பாத்திரத்தை திறந்து குழம்பை எடுத்து தட்டில் ஊற்றினாள். இடியாப்பத்தை பிய்த்து குழம்பில் போட்டு பிரட்டி எடுத்து வாயில் போட்டவன் அதன் சுவையில் தன்னை மறந்து கண்களை மூடி, வாவ் வாவ் டெலிஷியஸ் என்று சிலாகித்துவிட்டு பிறகு பின்னால் திரும்பி தங்கம்மாளை பார்த்து, பாட்டி கறிக்குழம்பு சூப்பர், அம்மா வைக்கிற மாதிரியே இருக்குது, சான்ஸே இல்லை. குழம்பு இப்படி வைக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க, இதே கைப்பக்குவத்தை உங்க பேத்திக்கும் சொல்லிக் கொடுங்க என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். ஏன் பேராண்டி உனக்கு இந்த விபரீத ஆசை? ஏன் பாட்டி, பொண்டாட்டி கையால் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது விபரீத ஆசையா? பொறவு, பொண்டாட்டி கையால் சாப்பிட ஆசைப்படுறதுல தப்பு இல்லை பேராண்டி, ஆனால் பொண்டாட்டி கையால் சாவணும்னு ஆசைப்படுறது எப்படி சரியாகும் என்று பாட்டி கேட்க, பாட்டியின் பேச்சில் இருந்த நெய்யாண்டியை புரிந்து கொண்ட மனோரஞ்சன் சத்தம் வராமல் உடல் குலுங்க சிரிக்க தங்கம்மாளை தீயாய் முறைத்தாள் மஞ்சரி. கிண்டலா பண்ற? இரு கிழவி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை சோத்துல விஷம் வச்சு சாவடிக்கிறேன் என்று மஞ்சரி சூளுரைக்க, நீ வைக்கிற சோரே விஷ மாதிரி தான் இருக்கும் பேத்தியாளே என்று பாட்டி காலை வாரிவிட அதை கேட்டு இன்னும் அதிகமாக சிரித்தான் மனோரஞ்சன்.
மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க புசு புசு என்று மனோரஞ்சனை கோபமாக முறைத்துக் கொண்டு நின்ற மஞ்சரி பிறகு சட்டென்று அவன் உச்சி முடியை இறுக்கமாக பிடித்து, என்ன என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா உங்க 2 பேருக்கும்? அந்த கிழவி என்னமோ வாய்க்கு வந்ததை மொக்க போடுது. நீங்க அது என்னவோ உலகமாக பிரமாதமான ஜோக்க சொல்லிட்ட மாதிரி இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. கறிக்குழம்பு வைக்கணுமா? கறிக்குழம்பு உனக்கெல்லாம் பச்சை தண்ணி கூட வச்சு தர மாட்டேன்டா. மனோரஞ்சனின் உச்சந்தலை முடியை கொத்தாக பிடித்து கொலை வெறியோடு மாவாட்டி கொண்டிருந்தாள் மஞ்சரி. அவனுக்கு அடக்க இயலாத சிரிப்பு, கூடவே மஞ்சரியின் இந்த நெருக்கம். அவனுக்கு பரிமாறுவதற்கு என்று பக்கத்தில்தான் வந்து நின்றாள். ஆனாலும் கொஞ்சம் தூரமாக. இப்போது அப்படி இல்லை. அவன் மீது உள்ள கோபத்தில் அவனை அடிப்பது ஒன்றே குறியாக இருக்க பக்கத்தில் ரொம்பவும் நெருக்கமாய் வந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய அங்கங்கள் எல்லாம் அவன் முதுகிலும் உடம்பிலும் கன்னத்திலும் பட்டு உரச ஜிலீர் என்று உள்ளே பனிப்பூக்கள் மலர்ந்தன மனோரஞ்சனுக்கு. ஏளா கூறுகட்டவளே, அவன் முடிய விடு. வேலைக்கு போகணுமா இல்லையா? அழகா சீவி வச்சிருந்தான், இப்படி கலைச்சு புட்டியே என்று பாட்டி சத்தம் போட, ஆனாலும் அவள் அவன் முடியை விடவில்லை. முடிய விடு மஞ்சு, வலிக்குது என்று அவன் சொல்ல, நல்லா வலிக்கட்டும், கிண்டலா பண்றீங்க கிண்டல் என்று சொன்னவள் பிறகு முன்பை விட வேகமாக முடியை பிடித்து ஆட்ட வேறு வழியில்லாமல் பளிச்சென்று கண்முன்னே தெரிந்த இடுப்பில் நறுக்கென்று கிள்ளி வைத்து விட்டான். ஆ! வலியில் அலறியவள் பிடியை தளர்த்த எழுந்து கை கழுவ போனான் மனோரஞ்சன். வலித்த இடத்தை தடவிக்கொண்டே அவன் சாப்பிட்ட எச்சில் தட்டை எடுத்துக்கொண்டு அவனை பின்தொடர்ந்து சென்றாள் மஞ்சரி. தட்டை சிங்கில் போட்டுவிட்டு திரும்ப அவளது ஜடையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் மனோரஞ்சன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெல்ல தடவி தலைமுடிய அழகா செட் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில் இப்படி குருவி கூடு மாதிரி தலையாக்கிட்டியே. உள்ளவாடி வந்து மரியாதையா ஹேர் ஸ்டைல சரி பண்ணி விடு. என்ன ஃபேஷன் ஷோக்கா போறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் தானே பண்ண போறீங்க. அதுக்கு இந்த குருவி கூடு போதும். எல்லாம் நலத்தா இருக்கு, அப்படியே போங்க. உனக்கு பொறாமடி. இவ்வளவு அழகா இருக்கானே, எவ்வளவு வந்து தள்ளிட்டு போயிடுவாளோன்னு பொறாம. அதான் தலைமுடியை இப்படி பண்ணி என்னை அசிங்கமாக்கி விட்டுட்ட. மனோரஞ்சன் சொல்ல வாயை பொத்தி கழுக்கென்று சிரித்தாள் மஞ்சரி. பல்ல காட்டினது போதும், ஒழுங்கு மரியாதையா முடிய சரி பண்ணிவிடு. எனக்கு தெரியாது. பரவாயில்ல, உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணு. சீப்பு உள்ள பெட்ரூம்ல இருக்கு. சீப்பெல்லாம் வேண்டாம், சும்மா கையாலேயே கோதி சரி பண்ணு. சரி பண்றேன், முதல்ல முடிய விடுங்க. நீ முதல்ல என் முடிய சரி பண்ணு, அப்புறம் நான் ஜடைய விடுறேன். கள்ளேடி நீ. நான் ஜடைய விட்டா அப்படியே உள்ள ஓடி போயிருவ. மஞ்சரியும் அந்த திட்டத்தில்தான் இருந்தாள். சரி சரி என்று தலையாட்டிவிட்டு அவன் ஜடையை விட்டதும் அறைக்குள் ஓடிவிடலாம் என்று. அவன் வருவதாக இல்லையே. வேறு வழியின்றி விரல்களால் அவன் முடியை கோதி அவன் சொன்னபடியே முடியை செட் செய்து விட்டாள். வாஷ்பேஷன் கண்ணாடியில் தலையை அப்படியும் இப்படியுமாக திருப்பி திருப்பி பார்த்தவன், நாட் பேட் என்று அவளை பார்த்து கண்ணை சிமிட்ட பதிலுக்கு உதடுகளை சுளித்து அவனுக்கு அழகு காட்டினாள் மஞ்சரி. அதை பார்த்து கொண்டே அடிமேல் அடியெடுத்து அவள் பக்கத்தில் வந்தவன் சட்டென்று அவளை இழுத்து இறுக்கி அணைத்து இதழ்களை சிறைப்பிடித்துக் கொண்டான். அவளும் அதை வேண்டி விரும்பித்தான் ஏற்றுக்கொண்டாள். காலையிலிருந்தே அவனை பார்த்து பார்த்து ரசித்து அவனுடைய அந்த கம்பீரமான அழகு நிறைந்த உருவம் கண்ணுக்குள் நிறைந்து ஒருவிதமான ஏக்கம் அவளுக்குள்ளும் கிளர்ந்திருந்தது. இதழ்கள் இரண்டையும் ஏகபோக உரிமையாய் அவனுக்கே எழுதி கொடுத்தது போல ஒப்படைத்துவிட்டு ஒற்றை கையால் அவன் முதுகை வளைத்து பிடித்து கொண்டு அவன் மீது சாய்ந்து நின்றாள் மஞ்சரி. ஒற்றை முத்தத்தில் ஆரம்பித்தவனுக்கு மோகப்பித்து அதிகமாகி அவளை மொத்தமாக கொள்ளையிடும் வேகம் வந்துவிட கைகள் மஞ்சரியின் உடலில் அலைபாயத் தொடங்கின. மஞ்சு தாபமாய் அழைத்து கொண்டே எல்லை மீறத் தொடங்கிய மனோரஞ்சனின் விரல்களில் இருந்த வேட்கையை உணர்ந்த மஞ்சரி தொடரப்போகும் அபாயத்தை அறிந்தவளாக சட்டென்று அவனை பிடித்து தள்ளிவிட முடியவில்லை. போன பிறவியில உடும்பா பிறந்திருப்பானோ? முடியலடி, ஒரே ஒரு வாட்டி என்ற அவனுடைய மெல்லிய முனகல் அவளையும் அசைத்து பார்த்ததுதான். அவள் மறுக்க மறுக்க அவன் முன்னேறி கொண்டே இருந்தான். அபாய கட்டத்தை நெருங்குகையில் அவர்கள் இருவரையும் கலைத்தது குழந்தையின் அழுகை சத்தம். அத்தியாயம் 51. அன்று மாலை 5 மணி போல அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து விட்டாள் ஜீவா. காலையில் நடந்த பெண் பார்க்கும் படலம் பற்றி பாட்டியிடம் விவரித்துக் கொண்டிருந்தாள் ஜீவா. கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டிப்பா வேலைக்கு போவேன்னு முதல்லயே சொல்லியிருந்தோம் பாட்டி. இந்த விஷயத்தை அந்த புரோக்கரு மாப்பிள்ளை கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காரு.
ஆனா அந்த மாப்பிள்ள அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசி அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கலான்னு நினைச்சிருப்பார் போல. அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டி. காலையில எல்லாம் பேசி ஓரளவு முடிவாயிருச்சு. அப்பதான் மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க, என் பையனே நல்லா சம்பாதிக்கிறான், எதுக்கு பொண்ணு வேலைக்கு போகணும், வீட்லயே இருந்து குடும்பத்தை கவனிச்சுக்க வேண்டியதானே, பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும், அதுங்களை பார்த்துட்டு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு வீட்லயே இருக்கலாம் தானேன்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பாட்டி. ரொம்ப ஆசைப்பட்டு நர்சிங் படித்தேன். அதுவும் இல்லாம எப்பவுமே புருஷனோட கையை எதிர்பார்த்து தான் ஒரு பொண்ணு இருக்கணுமா? எங்க வீட்டில் எங்க அப்பா ஒருத்தர் தான் சம்பாத்தியம் பாட்டி. அந்த ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு 4 பிள்ளைங்களை வளர்க்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் பாட்டி நாங்க 4 பேருமே நல்லா படிச்சோம், வேலைக்கு போறோம். ஒருவேளை வீட்டில் சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து ஃபீஸ் கட்டி அம்மா என்ன படிக்க வச்சாங்க. அந்த படிப்பை வீணாக்குறதா? கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போறதா இருந்தா மட்டும் மேற்கொண்டு பேசுங்க, இல்லைன்னா இந்த சம்பந்தம் வேண்டவே வேண்டாம்னு அப்பா கிட்ட உறுதியா சொல்லிட்டேன் என்று ஜீவா சொல்ல, என்ன ஜீவாமா இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு வந்திருக்க? இப்போதைக்கு சரி சரின்னு தலையாட்டிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷனை நீயே பேசி சரி கட்டி இருக்கலாமே. அந்த பையனுக்கு வேற உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றியே, அவன் ஒருத்தன் சப்போர்ட்டுக்கு இருக்கும்போது மாமியார் மாமனாரை சமாளிக்கிறதா கஷ்டம் என்று படபடத்தார் தங்கம்மாள். எதுக்கு பாட்டி பொய் சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்? என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா அவங்க திரும்ப வரட்டும், இல்லாட்டி வேற இடம் பார்த்துக்கட்டும் என்று அமர்த்தலாக ஜீவா சொல்ல, அவளை கண்ணம் விழித்து நெட்டி முறித்தார் தங்கம்மாள். ஏ ராசாத்தி, உன் மனசுக்கு நல்ல புருஷன் உனக்கு கிடைப்பான். சீரும் சிறப்புமா அமோகமா 1000 வருஷத்துக்கு நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும். அட, என்னை வாழ்த்துறது இருக்கட்டும், நம்ம மேடம் என்ன பண்றாங்க, குட்டி சஜ்ஜன் என்ன பண்றாரு? 2 நாள் அவனை பார்க்காம என் கண்ணே பூத்து போச்சு பாட்டி. தாயும் அவனும் நல்லா குரட்டை விட்டு உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. நான் உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஜீவா அவர்கள் வீட்டிற்கு சென்றது முதல் இன்று காலை நடந்தது வரை அனைத்தையும் தங்கம்மாள் ஜீவாவிடம் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்தவள், பெருமைக்காக சொல்லல பாட்டி, டாக்டர் சார் ரொம்ப நல்ல குணம். பொதுவாகவே டாக்டருங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. எல்லாரையும் சொல்லலை, ஆனால் பெரும்பாலானவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவர் சொக்க தங்கம். கூட வேலை பார்க்குற லேடி டாக்டர்ஸ், என்ன மாதிரி நர்ஸுங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக பழகுவார். யாரையும் தப்பாக ஒரு பார்வை பார்க்க மாட்டார். அவ்வளவு கண்ணியமானவர். ராணி மேடம்க்கு அவங்க பொண்ணு அவருக்கு கட்டி கொடுக்க ரொம்ப ஆசை. அவங்களும் டாக்டர் தான். சாரோட அம்மாவுக்கும் ரொம்ப ஆசை தான். ஆனால் ஜாதகம் பொருந்தி வரல. அதில் ராணி மேடம்க்கு ரொம்பவே வருத்தம். கொஞ்சம் கூட மான ஈனமே இல்லாமல் அவரை வளைச்சு போட எத்தனை பேர் சுற்றி சுற்றி வந்தாங்க தெரியுமா? ஆனால் யாருக்கிட்டையும் அவர் சிக்கலை. அப்பேற்பட்ட மனுஷன் உங்கள் பேத்தி மேலே உயிராக இருக்காரு. அவரை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் இருக்குது? ஏலா, நீ கேட்குற இந்த கேள்வியை லட்சம் தடவை அவளை பார்த்து நான் கேட்டுட்டேன். பேரப்பிள்ளையும் கேட்டுட்டான். அவள் வாயை திறந்து பதில் சொல்கிற மாதிரி இல்லை. அவன் மனசில் என்ன ஓடிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? நீனே யோசிச்சு பாரு, எவ்வளவு நல்ல புள்ளாவன். அவனை வேண்டான்னு சொல்கிறவ கண்டிப்பாக பைத்தியக்காரையாத்தான் இருப்பா. இவளுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் தெளிஞ்சு என்னைக்கு தான் அவனை ஏற்றுக்க போகிறாளோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஜெயலட்சுமி வேற அவனுக்கு ரொம்ப மும்முரமாக பொண்ணு தேடிட்டு இருக்காளாம். அதை நினச்சி வேற எனக்கு கிளியா இருக்கு. அவனும் அதை நினச்சி தான் ரொம்ப கவலைப்படுறான் ஜீவா. ஆனால் இவ எதை பற்றியுமே கவலைப்படுற மாதிரி இல்லை. அவ்வளவு ஏன், அவனுக்கு வேற எவ கூட கல்யாணம் ஆனாலும் கூட இவ கல்லு மாதிரி தான் இருப்பான் போல இருக்கு. கொஞ்சமாச்சும் அசைகிறாளா பாரு. ஒரு ஆம்பளை புள்ள எவ்வளவு கெஞ்சுறான், விட்டு கொடுத்து போறதுக்கு என்ன? பாட்டி, எனக்கு என்னவோ நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு தோணுது பாட்டி. சார் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளை ஒரு பெண்ணால நிச்சயமா இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கவே முடியாது. அவங்க சும்மா வாய் வார்த்தைக்கு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதே வேற பொண்ணோட அவருக்கு நிச்சயமாயிட்டு 2ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லி பாருங்க, அப்புறம் தெரியும் வேடிக்கை. அதோட அவங்க எவ்வளவுதான் உதாசீனமா பேசினாலும் வரமாட்டேன்னு சொன்னாலும் சார் அவங்கள விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. இந்த விஷயமும் மேடத்துக்கு நல்லா தெரியும். அதனால தான் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க என்று ஜீவா சொல்ல, பாட்டிக்கு அவள் பேச்சு மிகவும் ஆச்சரியத்தை அளித்தது. அப்போ அவ சும்மா நடிக்கிறான்னு சொல்றியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஆனா எனக்கு அப்படி தோணல ஜீவா. என் பேத்தி அந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற ஆளே கிடையாது. எதுக்காகவும் வேஷம் போட மாட்டா. சரி பாட்டி, நான் உங்க பேச்சுக்கே வரேன்.
நாம இப்ப என்ன பண்ணுவோம்? டாக்டர் சார ஒரு வாரம் இந்த பக்கமே வர வேண்டான்னு சொல்லுவோம். அப்படியே வந்தாலும் குழந்தைய மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட சொல்லுவோம். அந்த ஒரு வாரமும் டாக்டர் சார் மேடம கண்டுக்கவே கூடாது. பார்த்தாலும் பார்க்காதது மாதிரியே நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்க பேத்தியோட ரியாக்ஷனை பார்ப்போம். நீங்க சொன்னது உண்மையா இல்ல நான் சொன்னது உண்மையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கையும் களவுமா கண்டுபிடிச்சிடலாம் என்று ஜீவா சொல்ல யோசனையாக நெற்றியை தேய்த்தார் தங்கம்மாள். யோசனை நல்லாத்தான் இருக்கு ஜீவா. ஆனா இதுக்கு பேராண்டி ஒத்துக்கிடணுமே. பாட்டி, நாம 2 பேரும் இப்ப பேசிக்கிட்ட விஷயத்த சார்கிட்ட சொன்னா அவர் ஒத்துக்கிடுவாரு. அவருக்குமே மஞ்சரி மேடம் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கும் தானே. அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. பாப்போம் பாப்போம். பேச்சிலே இருந்துட்டேன். உனக்கு காஃபி கூட தரல. காஃபி எல்லாம் போட்டு ரெடியாக தான் வச்சிருக்கேன். போய் ஊற்றி குடி. குடிக்கிறேன் பாட்டி. நைட்டு சமையலுக்கு ஏதாவது செய்யணுமா? இன்னைக்கு காலையிலேயே இடியாப்பத்துக்கு வச்ச கறி குழம்பு இருக்கு. மத்தியானம் அவளுக்கு தனியாக எலும்பை போட்டு பத்திய குழம்பு வச்சேன், அதுவும் இருக்கு. தோசை மாவு இருக்கு. போதாது? போதும் பாட்டி. எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் வைக்கிற மருந்து குழம்பை பற்றி சொன்னேன். அந்த மருந்து மசாலா மட்டும் எப்படி செய்யணும்னு பக்குவம் கேட்டாங்க. அடுத்த தடவை நீ வீட்டுக்கு போகும்போது அது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். நீ அதை எழுதிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு. போன தடவை சொர்ணம் அரைச்சி கொண்டு வந்ததுல மசாலா நிறைய இருக்கு. அதை வேணும்னாலும் எடுத்துட்டு போ. நமக்கு இங்கே தனியாக அரைச்சிக்கிடலாம். மஞ்சரியும் குழந்தையும் விழித்து எழும் வரை பாட்டியும் ஜீவாவும் கதையளந்து கொண்டே இருந்தார்கள். மழை வரும்.